அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று காலையிலிருந்து காவலர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு என்கவுண்டர் குறித்து தான் தமிழகம் முழுக்க பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்த முழுமை இந்த பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதாகி இருந்த இந்த திருவேங்கடம் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் ஆயுதத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு காவலரிடம் சொல்ல போறாரு அப்படின்னு அழைத்து போயிட்டு இருக்கும்போது அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து காவலர்களை சுட்டதாகவும் அதற்கு பிறகு காவலர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாதுகாப்புக்காக திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. அது எப்படி தானாகவே சரண்டரான ஒரு நபர் அவர் எப்படி ஆயுதத்தை எடுத்து காவலர்களை தாக்குவார் அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்களை சுட்டு கொல்றது தான் ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்பினர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சீமான் அவருடைய கருத்தை என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதற்கு பின்னணியில் பெரிய பெரிய புள்ளிகள் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் காவலர்கள் இந்த மாதிரி ஒரு என்கவுண்டரே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகர தகவலை பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது வேற ஒரு கோணரில் கேஸை திசை திருப்பியிருக்கு. ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தில் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்க நிலையில் மீண்டும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காவலர்கள் பண்ணியிருக்கிறது பெரிதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவசரமாக எதனால் காவலர்கள் அவரை சுட்டு கொன்னாங்க அப்படின்னும், ஒரு நபரை நிச்சயமாக அவங்களால அடக்க முடிஞ்சிருக்க நிலையில் சுட்டு கொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னும், அவங்களுடைய பாதுகாப்புக்காகவே இருந்தாலும் முட்டிக்கு கீழே சுட்டு அவரை செயலிழக்க வச்சிருக்க முடியும். ஆனால் சுட்டு கொல்றது அப்படின்றது இதற்கு பின்னணியில் பெரிய மர்மங்கள் இருக்குது அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே காட்டுது அப்படின்றதா சீமான் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. நிச்சயமாக இதற்கு பின்னணியில் திமுகவுடைய நிர்வாகிகள் பாஜகவுடைய நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரி பூசி மொழிவிருக்காங்க அப்படின்றதே சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சென்னையுடைய புதிய கமிஷனராக பதவியேற்று இருக்கக்கூடிய அருணிடம் பார்த்தீங்கன்னா இது என்ன தம்பி நாடகம் அப்படின்னும், நீங்கள் பதவியேற்ற போது என்னென்னவோ விஷயங்களை பண்ண போறீங்க அப்படின்னு நாங்கள் ஆர்வமாக இருந்தோம், ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கக்கூடியது நேரடியாகவே அருணை சுட்டி காட்டும்படியாக இருக்க காரணத்தினால சீமான் அவர்கள் மேலே கூட ஏதாவது வழக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் அரசியல் நிலவரம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.